என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி தான் என் மூஞ்சில இவ்வளவு சந்தோஷத்தோட எங்க கிளம்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டு அப்பா கிட்ட கேட்டா விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்த ஒரு விஷயம் எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்னா, எனக்கு சைடு காது குத்த போறேங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹாப்பினஸ். பிகாஸ் வந்து அப்பாவுக்கு வந்து இந்த பார்லர் போறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பிடிக்காது. நேச்சுரலா இரு அதான் நல்லது அப்படின்னுவாங்க அப்பா. ஸோ இது காது குத்துறதுக்கு வந்து எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா, நீ குத்திக்கு பாப்பா நல்லாதான் இருக்கும் உனக்கு அப்படின்னு எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு அப்படியே எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் நான் காது குத்துறதுக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்தேங்க. ஐயோ என்னடா இப்படி கத்துறாங்க, இப்படி அழுகுறாங்க, ரொம்ப வலிக்கும் போல அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து பார்த்தா லைட்டா ஒரு மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஒழிய மத்தபடி ரொம்ப அப்படியே ஊன்னு கத்தி ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்லை. உண்மைக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சுங்க. குட்டி குட்டி விஷயம் தான். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயமே வந்துட்டு நமக்கு அப்பாவோட ஒரு பெர்மிஷனோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உண்மைக்குமே வந்து அப்பாவே சொன்னாங்க, "உனக்கு கியூட்டா இருந்தது பாப்பா" அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, "ஏன்டி இதுக்கெல்லாமா வீட்ல பர்மிஷன் கேட்ப?" அப்படின்னு. எனக்கு வந்து யார்கிட்ட நான் கேட்கறனோ இல்லையோ, அப்பா கிட்ட வந்து எனக்கு கேட்கணும். ஸோ அவங்களோட பெர்மிஷனோட எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் பண்ணாலும் எனக்கு அது வந்து ரொம்ப பெருசா ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அண்ட் சைடுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி